ஈஸியாக ரிவிஷனுக்காக தனியாக ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இருக்கிற ஒவ்வொரு அந்த கலைச்சொல்கள் டிரான்ஸ்லேஷன் எளிய மொழிபெயர்ப்பு அந்த கொஷின்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து அதுக்கான கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நாம் எழுதி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இல்லாமல் யூனிட் வைஸ் ஒவ்வொரு கிளாஸ் வைஸும் நம்ம எடுத்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போகணும். டெய்லி ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும். இந்த வீக் ஃபுல்லாக படித்ததை அட்லீஸ்ட் வீக்கில் ஒன்ஸாவது நம்ம ரிவிஷன் பண்ணி நம்ம ஒரு 15 கொஷின் 20 கொஷின் யாராவது எழுத சொல்லி நம்ம அதுக்கான ஆன்சரை அட்டன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்ச அந்த ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லாமே மொத்தம் 12 கொஷின் இருக்குது. அந்த 12 கொஷினுக்கான ஆன்சரும் எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இருக்கிற ஆன்சரையும் கொஷினையும் எழுதி வச்சுருக்கேன். ஒரு சிலருக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி ரெஃபர் பண்ணி 3 டைம்ஸ் செக் பண்ணிட்டேன். ஒரு சிலருக்கு என்னால் இன்னும் செக் பண்ண டைம் இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.